வணக்கம். எஸ்எஸ் பில்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு புது ப்ராஜெக்ட்டு மூலப்பாளையம் ஐஓவி பேங்க்லேருந்து உள்ளார வந்தீங்கன்னா ரெண்டாவது கட்டில் இப்போ நேராக வந்தீங்கன்னா இந்த ரோடு தான் உங்களுக்கு வருது. பார்த்திங்கன்னா இது 30 அடி ரோடு. நம்ம பில்டிங் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பில்டிங்கு. 30க்கு 49 1450 சதுரடி. இந்த ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். இது ஃப்ரண்ட் டெலிவிஷனு. டெலிவிஷன் இது பால்கனி வந்துடுது அப்படியே உங்களுக்கு. கீழே 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, ஸ்டோர் ரூம் எல்லாமே இருக்குது. இது ஃப்ரண்ட் டெலிவிஷனு. பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். டெலிவிஷன் ஃப்ரண்ட்டில் டைல்ஸ்லாம் ஒட்டி பிரம்மாண்டமாக இருக்குது. பால்கனியும் டைல்ஸும் சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளார போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டு, காருக்கு தனியாக கேட்டு, 2 வீலருக்கு தனியாக கேட்டு. போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா 16க்கு 17. இந்த போர்ட்டிகோ மேலே சீலிங் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டிசைன்லாம் போட்டிருக்குது. உங்களுக்கு அழகாக லுக்காக நல்லாயிருக்கும். டைல்ஸ் போர்ட்டிகோ வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா 4க்கு 2 நல்லா பிரம்மாண்டமாக நல்லா அழகாக புது நியூ மாடலாக போட்டிருக்கும். அதே மாதிரி போர்ட்டிகோ ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிரிப் டைல்ஸ் 1.25 சைஸு நல்லா கிரிப்பாக இருக்கும். நல்லா வழுக்காது, நல்லா கிரிப்பாக இருக்கும். இது ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு பாத்ரூம் வந்துடும். இது வேறு அவுட் சைட் ஸ்டெப்ஸு. மெயின் என்ட்ரன்ஸு கிழக்கு பார்த்த வாசல். இது டோரு பார்த்திங்கன்னா தேக்கு டோரு, நிலவும் தேக்கு, டோரும் தேக்கு. உங்களுக்கு டிசைன் கிளாஸ். இது இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளார போகிறோம். ஹால் பார்த்திங்கன்னா 20க்கு 16. அப்புறம் உள் படிக்கட்டு இருக்குது, உள்ளார ஸ்டெப்ஸ் இருக்குது. இது ஹால். அப்படியே ஹால் பாருங்கள். இந்த ஹால்லையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சீலிங்கில் வந்து டிசைன் போட்டிருக்குது. வீல் டிசைனும் சைடெல்லாம் டிசைன் போட்டிருக்கு. ஹால்லேருந்து உள்ளார போகிறோம் பாருங்கள். ஆப்போசிட் ரூம் பாருங்கள். 16க்கு 16 பெட்ரூம். இது 16x16. பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குது. 11 அடிக்கு மேலே இருக்குது பாத்ரூம். 5 அடி அகலம் இருக்குது. பார்த்திங்களாப்பா பிரம்மாண்டமாக இருக்கும். டிசைன்லாம் வால்டேஜ் டிசைன் சூப்பராக இருக்கும். நியூ டிசைன் போட்டிருக்கும். இது பெட்ரூமோட டோர். இது ஹால்லேருந்து ஆப்போசிட் போனால் அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அது 10க்கு 16. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே 10க்கு 16. இந்த பெட்ரூம் மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே குடோனுக்கு தேவையில்லாத பொருளாக மேலே போட்டு வச்சுக்கலாம். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா 6 அடி இருக்குது. அகலம் வந்து 4 அடி வரும். இது ஒரு பாத்ரூம். இந்த பெட்ரூம் ஆப்போசிட் பண்ணால் கிச்சனு. கிச்சன் பார்த்திங்கன்னா 10க்கு 8. கிச்சனில் மேலே லாஃப்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குடோன், பெரிய குடோன், தேவையில்லாத பொருளாக நிறைய போட்டு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ரூம் பாருங்கள். 4க்கு 5 ஸ்டோர் ரூமு. இதான் ஸ்டோர் ரூமு. பெயிண்ட்லாம் இருக்குது. இன்னும் ஃபினிஷிங் ஆகிட்டு இருக்குது பில்டிங்கு. அதுக்கு பெயிண்டோட சாமான் தான் உள்ளார இருக்குது. பார்த்திங்கன்னா 4க்கு 5 சைஸு.
கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம சைடில் மேலே ஏறுறோம். ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிரைனைட், இது கிரைனைட் போட்டிருக்கோம். உள்படிக்கட்டு சொல்லுவாங்க. சைடில் பாருங்கள் எஸ்எஸ் போட்டிருக்கோம். எஸ்எஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்பேஸ் வரும், ஆல்ரெடி ஸ்பேஸ் வரும். இப்போ கீழே இருக்க மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16 பெட்ரூம். இது 16x16 பெட்ரூமு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாதிரியே பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கோட் தான் ஆயிருக்கு, இன்னொரு கோட் போடணும். ஜஸ்ட் இப்போ வீடியோ எடுக்கிறது வேலை ஸ்டாப் பண்ணியிருக்குது. இந்த பாத்ரூம் பார்க்க நல்லா பெருசாக இருக்கும். 5 அடி இருக்குது. நல்லா பாத்ரூம் வருது. மேலே வந்து அதே மாதிரி குடோன் இருக்குது. தேவையான பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே பால்கனிக்கு போகிறோம். அவுட் சைடில் உட்காந்துட்டு நல்லா ஈவினிங் டைமில் நல்லா ஜாலியாக உட்காரத்துக்கு ஒரு பால்கனி. இது பால்கனி கிளாஸ் டைப் ஒர்க் பண்ணியிருக்குது. எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்குது. பாருங்கள், இதுதான் ரோடு. நம்ம கீழேருந்து பார்த்தோம்னா அந்த ரோடு தான் இது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா பாரதி நகர் போகுது. இந்த பால்கனியோட வியூ பார்த்தோம். இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்த மாதிரி 4க்கு 2. அப்போ அது மொட்டை மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடி துணி வைக்கிறது கல் இருக்குது. அப்படியே இந்த கீழே இறங்குற ஸ்டெப்ஸ் அவுட் ஸ்டெப். மேலே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இன்னொரு பெட்ரூம் கட் ஆயிடுச்சு. அது கண்டினியூஷன் தான் இது. அது மேலே இது ஒரு பெட்ரூம் 10க்கு 16. டோட்டல் பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம். கீழே 2 பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு. இது அவுட் சைட் பாத்ரூம். சாரி, உள்ளார பெட்ரூம் உள்ளார பாத்ரூம். மேலே இருக்க பெட்ரூம்லேருந்து இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு போகிறோம். ஓப்பன் டெரஸில் தான் கட் வரும். கால் வந்து கட் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் டெரஸ்ஸு பில்டிங்கோட அவுட் சைடு. இந்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஸ்டெப்பு. இறங்கி போய்க்கிற மாதிரி. இது துணி துவைக்கிற கல். மேலே மொட்டை மாடிக்கு போகிறது ஸ்டெப்ஸ். இது இது ஒரு ஸ்டோர் ரூம். அது தேவையில்லாத பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் டோட்டல் வியூ.